வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் பிப்ரவரி 17ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரிவ்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரிவ்யூ பற்றின ரிவ்யூ தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்ததோட நம்ம ரேவதி கேட்குறாங்க, அம்மா காலையிலே எங்கம்மா போயிட்டு வந்தீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சும்மா தான் போயிட்டு வந்தேன். என்னாச்சும்மா ரேவதி? புது ட்ரெஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டாரு போல். உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா எதை தான் செலக்ட் பண்ணுறதுனே தெரியலம்மா. நிறைய இருக்குது, இதில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ரேவதி, நல்ல புடவையாக செலக்ட் பண்ணிடலாமே. இங்கே பாரு, உனக்கு இதில் எல்லா புடவையும் பிடிச்சிருந்தாலும் சரி, நீ எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. இது கேட்டதோட துர்கா கேட்குறாங்க, அம்மா ரேவதிக்கு கல்யாணம்னு ரேவதிக்கு மட்டும்தான் நீங்கள் நிறைய புடவை எடுத்து கொடுப்பீங்களா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா துர்கா, நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான். உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ புடவை பிடிச்சிருக்கோ, ஏன் இப்போ இவர் கொண்டுட்டு வந்த எல்லா புடவையும் பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கிடுங்க. இதை கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, அம்மா எங்களுக்கு அப்படியெல்லாம் வேணாம்மா, 2 புடவை இருந்தால் போதும். இதை கேட்டதோட துர்காவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. அப்போ சந்திரா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா நம்ம குடும்பத்துலேருந்து ஒருத்தவங்களை காணுமே பார்த்தீங்களா? அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, யாரை சந்திரா சொல்கிற? சந்திரா சொல்கிறாங்க, அக்கா மாயாவையும் மகேஷையும் கூப்பிடணும்ல, அவங்களுக்கும் இந்த நல்ல காரியத்தில் பங்கு இருக்கு தானே. மாயாவும் ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, ஏன் ரேவதி ஃபோன் பண்ணி நீ கூப்பிடல? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஐயோ சித்தி சுத்தமாக மறந்துட்டேன் சித்தி, சரி இருங்க நான் ஃபோன் பண்ணுறேன். சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, அந்த கேடு கட்டவளை கூப்பிடலை அப்படின்னு யாராவது அழுதாங்களா? அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா மாயாவுக்கு கால் பண்ணவா? அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, கால் பண்ண ரேவதி, நான் ஒன்றும் சொல்லலை. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுமா ரேவதி அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, இன்னும் 2-3 நாளையில் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதனால இந்த கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கடைக்கு போகலான்னு இருந்தோம். ஆனால் கல்யாணத்துக்கு குறைச்சி நேரம் இருந்ததுனால கடைக்கெல்லாம் ஏறி இறங்குறதுக்கு டைம் இல்லை. அதனால அம்மா வீட்டுக்கே வந்துட்டு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு புடவையை செலக்ட் பண்ணால் போதும், அதுக்கு தான் உங்களை கூப்பிடுறோம். அப்படியே கல்யாணத்துக்கான பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்தாலும் தேவையில்ல, மகேஷையும் கூட்டிட்டு வாங்க. மாயா சொல்கிறாங்க, ஐயோ ரேவதி, இப்போதான் ரேவதி மகேஷ் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போனார். சரி ஓகே, நான் மட்டும் வரேன், நான் செலக்ட் பண்ணுறேன் மகேஷுக்கு. இதை கேட்டதோட ரேவதியும் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. இருக்கிறதுலையே காஸ்ட்லியான புடவையாக நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு மாயா இங்கேருந்து வராங்க. மாயா வந்ததோட எல்லாரையும் பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்ல, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கான புடவைகள் எடுக்கணும்ல, அதான் அப்படியே உங்களுக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டோம். அப்போ மாயா சொல்கிறாங்க, அப்படியா ரேவதி அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அப்போ நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா புடவையும் எடுத்து ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலே காஸ்ட்லியான புடவையை தான் எடுக்கணும் அப்படின்ட்டு மாயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சாமுண்டீஸ்வரி நேராக மாயாவை பார்த்து மனசுக்குள்ளேயே திட்டி குமிக்கிறாங்க, அடி பாவி, சரியான கேடு கட்டவளா இருக்க, முன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் இப்போவே துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து உன்னை காலி பண்ணிடுவேன். ஆனால் என் பொண்ணுக்காக தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி அமைதியாக இருக்காங்க. அப்போ நம்ம மாயா சொல்கிறாங்க, இதில் உள்ள எல்லா புடவையும் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அப்புறம் என்ன, நீங்கள் எல்லா புடவையும் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இல்லைம்மா ரேவதி அம்மா, எங்கள் தகுதிக்கு ஏற்பதானே நாங்கள் எடுக்கலாம், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி, கண்டவளும் எடுக்கும் பொழுது நான் ஏன் மாப்பிள்ளை டிரைவருக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினச்சிக்கிட்டு நேராக கார்த்திகிட்ட டிரைவர் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்திக் கேட்குறாரு, சொல்லுங்கள் மேடம். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, உனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்துக்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, என்ன மேடம் எனக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, என்னப்பா சொல்கிறேன், நீ பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்துக்கோ. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, மேடம் அதெல்லாம் வேணாம். அப்போ சந்திரா இதை பார்த்துட்டு, அக்கா சாதாரண ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதும், பட்டு வேட்டி பட்டு சட்டை தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியமா? என்னக்கா நீ பேசுகிற? அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா
இவர் ஒண்ணு நம்ம வீட்டு டிரைவர் கிடையாது, இவரும் நம்ம வீட்டுல ஒருத்தர் மாதிரி தான். அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா சாமுண்டீஸ்வரி, இவரும் நம்ம வீட்டுல ஒருத்தர் தானே, நம்ம மாப்பிள்ள. இதை கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு, கார்த்தியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, ஐயோ மாமா, ஏன் மாமா அப்படி இருக்கீங்க? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, இவரும் நமக்கு மாப்பிள்ள தானே. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க நீங்க சொல்றது சரிதான், இவரு நமக்கு மாப்பிள்ள தானே, ஏன்னா முறைப்படி ரேவதிக்கு நலங்கு வச்சிருக்காரே, அப்ப மாப்பிள்ள தானே அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அக்கா என்னக்கா இருந்தாலும் நீ ரொம்ப ஓவரா தான் அந்த டிரைவருக்கு இடம் கொடுக்குற. அவரு இந்த வீட்டில் ஒரு டிரைவர் தானே, அதுவும் வேலைக்காரன். அவனுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுக்கணுங்கிற, ரேவதிக்கு நலங்கு வச்சிருக்காரு, அதனால முறை மாமே அப்படின்னு சொல்ற. அக்கா இதெல்லாம் சரியில்லை. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் எடுத்த முடிவு தான். இங்க பாருங்க டிரைவர், இங்க வாங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்தி போய் உட்கார்றாரு. இதை பார்த்துட்டு மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறானே அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் நான் இப்போ கூட சொல்கிறேன் மேடம், வேணாம். ஆனால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா டிரைவர், இது மாதிரி உனக்கு பெட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி அன்னைக்கு நீ நலங்கு வச்சியல்ல, உனக்கு எதுவும் எடுத்து கொடுக்காம இருந்தா அப்புறம் இந்த ஊர் சனம் என்ன பேசுவாங்க? உடனே ராஜராஜா சொல்றாரு, ஆமா சாமுண்டீஸ்வரி, நீ சொல்றது சரிதான். அத்தனை பேருக்கு முன்னாடி இது மாதிரி ராஜா வந்து நலங்கு வச்சிருக்காரு, அதுவும் தங்க செயின் வேற கொடுத்துருக்காரு. அப்புறம் அவர் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நம்ம பட்டு சட்டை எடுத்து கொடுக்கலைன்னா அப்புறம் நமக்கு தான் அசிங்கம். அப்பா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, இப்பதான் நீங்க சரியான முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை பட்டு வேட்டி பட்டு சட்டையை செலக்ட் பண்றாங்க. இதை பார்த்ததோட மாயா நினைக்கிறாங்க, என்ன இது, மகேஷுக்கு கூட இன்னும் கல்யாண பட்டு வேட்டி பட்டு சட்டை செலக்ட் பண்ணலை, அதுக்குள்ளேயும் இந்த டிரைவருக்கு சாமுண்டீஸ்வரி பட்டு வேட்டி பட்டு சட்டை ரெடி பண்ணுறா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு. அப்போ மாயா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் இன்னும் மாப்பிள்ளைக்கே ஒன்றும் எடுக்கலை, அதுக்குள்ளேயும் இந்த வீட்டு வேலைக்காரனுக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு அவசியமா? அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக மாயாவை பார்த்து டக்குன்னு மறைக்கிறாங்க. மாயா ஷாக்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் மாயா, நீ சொல்கிறது சரிதான். இருந்தாலும் முறை மாமன் அப்படிங்கிறவங்க தானே ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து மாப்பிள்ளையெல்லாம். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு டிரைவரான முறை மாமனுக்கு தான் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. இங்கே என்ன நடக்குது, எதுக்காக இந்த சாமுண்டீஸ்வரி இப்படி பண்ணுறா அப்படின்னு. அப்போ நம்ம சந்திராவும் இதை பார்த்துட்டே டென்ஷன் ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு கார்த்திக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ கார்த்தி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரிப்பா அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாரும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. மாயாவும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு, சரிங்க மேடம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக மாயாவை பார்த்து, சரி கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளுக்கும் தயாராகிருச்சு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, நம்ம மாயா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மாயா நேராக கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி அங்கேருந்து வந்துட்டு டிரைவர் அப்படின்னு கூப்பிட, கார்த்தி நேராக ரேவதி கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க, அன்னைக்கு உங்கள் அம்மாவை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. என்ன ரேவதி சொல்கிற, டிரைவரோட அம்மாவை பார்த்தியா? அப்போ நம்ம ராஜராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி, என்னது மாப்பிள்ளையோட அம்மாவா, அப்போ ஏன் தங்கச்சியாச்சே, எப்போ ரேவதி பார்த்தா அப்படின்னு ராஜராஜாவும் நினைக்கிறாரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா அன்னைக்கு ஒரு நாள் எதேச்சியா நான் கோயிலுக்கு போகும் பொழுது நான் பார்த்தம்மா அப்படின்னு. அப்போ துர்கா ரோஹிணி எல்லாரும் சொல்கிறாங்க, ஆமாம்மா நாங்களும் அந்த டிரைவரோட அம்மாவை பார்த்தோம், பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தாங்க, பழைய புடவை கட்டிக்கிட்டு. இவர் தான் பார்க்க இங்கே கெத்தாக இருக்காரு, ஆனால் அவங்க அம்மா ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி டிரைவரை பார்த்து, டிரைவர் எதுக்காக உங்கள் அம்மாவை அப்படியா அங்கே விட்டுருக்கீங்க, இங்கே கூட்டிகிட்டு வந்தால் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்ல, நீங்களும் இந்த வீட்டில் ஒருத்தர் மாதிரி தானே. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை மேடம் என்னால் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு பத்திரிக்கை கொடுத்தே ஆகணும், அவங்க அன்னைக்கு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கல்ல, உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு, அதனால கொண்டு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி இங்கேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு நேராக நம்ம அபிராமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அபிராமி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா கார்த்தி எப்படிப்பா இருக்க,
உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா நான் அன்னைக்கே சொன்னேன்னே இது மாதிரி பொண்ணுங்களை வந்து பார்க்காதீங்க, இதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அபிராமி கேட்குறாங்க, ஏன்பா என்னாச்சு? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களை பார்க்கணும், உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ரேவதி பிடிவாதம் பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு வரவா? அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கூட்டிகிட்டு வாப்பா, நானே என் மருமகளை பார்த்து ரொம்ப நாளாயிட்டு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா முக்கியமாக கொஞ்சம் ஏழை மாதிரி வேஷம் போட்டுக்கிடுங்க, அன்னைக்கு போட்டிருந்தீங்களே அது மாதிரி. இது கேட்டதோட அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ அபிராமி, ஐயே இந்த நேரத்தில் நான் எங்கே பழைய புடவைக்கு போவேன் அப்படின்ட்டு நேராக அந்த டிரைவர்கிட்ட, இங்கே பாருப்பா டிரைவர், பழைய புடவையும் ஒரு பழைய பையும் கிடந்துச்சுன்னா வாங்கிட்டு வாங்க. இது கேட்டதோட டிரைவரும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து அபிராமிகிட்ட கொடுக்க அபிராமி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்ததோட நம்ம ரேவதி கிட்ட சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி டக்குன்னு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க மேடம் என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நானும் வரேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்திக்கு செம ஷாக்கு. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் நீங்கள் ஏன் மேடம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வரணும், அதெல்லாம் வேணாம். சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இல்லைப்பா நானும் வரேன், எனக்கும் உங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, நான் முடிவு பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் உங்கள் அம்மாவை பார்க்குறேன். இது கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. அப்போ ரேவதி நேராக கார்த்திகிட்ட, இங்கே பாருங்க, உங்கள் அம்மாவை ரொம்ப நாளாக எங்கள் அம்மாவை மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசை, சரி வாங்க அப்படின்னு. அப்போ இது கேட்டதோட நம்ம கார்த்தியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்த்தி நேராக நம்ம அபிராமிக்கே ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அபிராமியோட ஃபோனு ரீச் ஆகவே இல்லை. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு பழைய புடவை கட்டிக்கிட்டு ரெடியாக கோவிலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்திகிட்ட, ஏன்பா டிரைவரு எதுக்காக இத்தனை நாளும் உங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருக்க? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் அதுக்கான அவசியம் வரல, அதனால தான் இத்தனை நாளும் அம்மாவை கூட்டிகிட்டு வரல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, உங்கள் அம்மாவை இன்னைக்கு நான் பார்த்ததோட அவங்கள நேராக நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் அதெல்லாம் ஒன்று வேணாம் மேடம். அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு மட்டும் நான் உங்கள் அம்மாவை பார்த்தேன்னா கண்டிப்பாக நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரேவதி நேராக சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா அவங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தாங்க தெரியுமா, ரேஷன் கடையில் தான் அரிசி வாங்கி சாப்பிடுவாங்களாம், அவங்களுக்கு சரியான புடவை கூட இல்லை, லாஸ்ட் டைம் அவங்கள போய் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் ரேவதி இதை பற்றி என்கிட்ட சொல்லலை? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நான் சுத்தமாக மறந்துட்டேம்மா, இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிம்மா, இப்போ தான் போயிட்டு நம்ம டிரைவரோட அம்மாவை பார்க்க போகிறோம்ல, அவங்கள பார்த்த பிறகு அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை செஞ்சு கொடுப்போம். இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம சந்திராவை காமிக்கிறாங்க. அந்த டிரைவரோட அம்மாவை சாமுண்டீஸ்வரி பார்க்க போகிறாளா? ஃபஸ்ட்டு அவன் யார், அந்த டிரைவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த டிரைவரோட அம்மா யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா அவன் எதுக்காக இங்கே வந்து இருக்கான், எதுக்காக அவன் பேரை சொல்ல தயங்குறான், அவன் வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அவன் அம்மாவை கடத்தி வச்சு ஒரு வழி ஆக்கிடலாம் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. அப்போ சந்திரா வந்துட்டு நேராக சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்க? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க என் வீட்டில் ஒரு டிரைவர் இருந்தானே, அவனை பற்றி ஏதாவது உண்மை கண்டுபிடிச்சிங்களா? சிவனாண்டி சொல்கிறாரு, சந்திரா நானும் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன் சந்திரா, ஆனால் அவனை பற்றி கொஞ்சம் கூட உண்மையை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க அந்த டிரைவர் இருக்கான அவனோட அம்மா ஏதோ பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு வந்திருக்காங்களாம், சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க, இதுதான் சரியான நேரம். அந்த டிரைவரோட அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவளை கடத்தி வச்சுக்கிட்டு கார்த்தியை இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்திடலாம். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, நல்ல யோசனையாக இருக்கே, சரி எங்க? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, பக்கத்தில் உள்ள மாரியம்மன் கோவில். இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி சந்திரா, அவங்க பார்த்துட்டு போனதோட அந்த லேடியை நான் கடத்திடுறேன். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்புறமா ராஜராஜன் நினைக்கிறாரு, கார்த்தியோட அம்மா அப்படின்னா அது என் தங்கச்சியாக தான் இருக்கணும், நான் என் தங்கச்சி இன்னைக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா நேராக மயில் வாகனத்துக்கிட்ட, மாப்பிள்ள அங்கே சீக்கிரம் போகலாம். மயில் வாகனம் கேட்குறாரு, மாமா எங்க மாமா? அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, என்ன மாப்பிள்ள எப்படி சொல்கிறீங்க, நம்ம என் மாப்பிள்ள கார்த்தியோட அம்மான்னா எனக்கு தங்கச்சி தானே, என் அபிராமி வந்திருக்கா போல, வாங்க போய் பார்க்கலாம். மயில் வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அத்தை மட்டும் அபிராமியை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இல்லை நான் என் தங்கச்சியை பார்த்தே ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல
மயில் வாகனமும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் கார் போயிட்டு நிக்குது. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்லேருந்து இறங்குறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த கோயில் தான் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நடந்து கோவிலுக்குள்ள வராரு. கார்த்திக்கே பதட்டம் தாங்க முடியல. அப்ப ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க தானே உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க, எங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்கதான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி எங்க நிக்கிறாங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அதாம்மா தெரியல, பொறுங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் சுத்தி முத்தி பார்க்க, அப்ப அபிராமி வந்துட்டு ஒரு ஏழை கெட்டப்ல திரும்பி நின்றுகிட்டு இருக்காங்க. எங்கடா கார்த்தியை காணுமே, ரேவதியையும் காணுமே அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா அதோ நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அதோ மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்களே அவங்களா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா அவங்கள மாதிரி தான் தெரியுது. ஆமா அவங்கள மாதிரி தான் தெரியுது, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல ரேவதியும், சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் போய் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நடந்து போறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, அத்தைக்கு எங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும் போலயே. ஒருவேளை தெரிஞ்சிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே, என்ன பண்றது அப்படின்னு கார்த்திக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப இன்னொரு இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு நேரா அவங்க பக்கத்துல போறாங்க. அங்க போயிட்டு நேரா அம்மா அப்படின்னு கூப்பிட, அப்ப அவங்க திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அது அபிராமி இல்ல, வேற யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி அவங்கள பார்த்துட்டு ஓடி வந்து, அம்மா இவங்க இல்லம்மா, இவங்க வேற யாரோ. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, அப்புறம் எங்க டிரைவர் உங்க அம்மா? அப்ப கார்த்தி சொல்றாரு, அதான் தெரியல, இங்கதான் நின்றுகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி அபிராமி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டாங்க, அதனால போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க, டிரைவர் என்னாச்சு உங்க அம்மா எங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த கோவில்ல தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க, எங்க போனாங்கன்னு தெரியலையே. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன டிரைவர், கால் பண்ணி கேளுங்க, ஃபோன் வச்சிருக்காங்களா? கார்த்தி சொல்றாரு, அவங்க ஃபோன் வச்சில்ல, ஃபோன் வச்சிருந்தா தான் நான் உடனே கூப்பிடுவேனே, அவங்க ஃபோன் வச்சில்ல மேடம். இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, என்னப்பா டிரைவர் இந்த காலத்திலயும் ஃபோன் இல்லைன்னு சொல்ற, சரி இந்த கோயிலுக்கு தான் வந்தாங்களா? கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம் இந்த கோயிலுக்கு தான் வந்தாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி அவங்க 2 பேருமே அங்கே நிற்க வச்சுட்டு கோயில் ஃபுல்லாக சுற்றி வராரு. அப்போ அபிராமி டக்குன்னு கார்த்தியை கூப்பிடுறாங்க, கார்த்தி இங்கே வா அப்படின்னு. அப்போ கார்த்தி இங்கேருந்து போயிட்டு, அம்மா என்னம்மா பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்றாங்க, டேய் என்னடா இது, ரேவதியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அபிராமிய சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு வந்திருக்க, என்னை மட்டும் சாமுண்டீஸ்வரி பார்த்துருந்தா அவ்வளோதான். அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா இவங்க வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, கடைசி நேரத்துல அத்தை வந்துட்டாங்க, இதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் அப்படின்னு. கொஞ்சமாவது கேட்டிங்களா? உங்க மருமகள்களை பார்க்கணும் அப்படின்னு கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன், அவகிட்ட ஏதாவது சொல்லி தப்பிச்சிரு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அப்புறம் தப்பிக்காம என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு எதிர்க்க அபிராமி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியும் நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அபிராமி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு எதிர்க்க வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.